தமிழ் என மூச்சுக்கு 300 முறை முழங்கும் தமிழக அரசியல் கட்சிகள் அமைச்சர் மரிய வில்சனின் பைபிள் மற்றும் தமிழ் ஒப்பீட்டு பேச்சுக்கு அமைதி காப்பது இங்கு பெரும் வியப்பை அளிக்கிறது. தேசத்தின் உயரிய பாடலான வந்தே மாதிரம் பாடுவதற்கு பொங்கி எழுந்தவர்கள் இப்போது ஒரு மத நூலை தமிழ் மொழியோடு ஒப்பிட்டு பேசியதை கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள். இதுதான் இவர்கள் போற்றும் மதசார்பற்ற அரசாங்கமோ? இதுவே இந்து நூலையும் தமிழையும் ஒப்பிட்டு யாராவது பேசியிருந்தால் இந்நேரம் கொதித்தெழுந்து அறிக்கை போர்களையும் போராட்டங்களையும் அறிவித்து களத்தை சூடேற்றி இருப்பார்கள். இந்த இரட்டை நிலைப்பாடுதான் அவர்களின் போலி தமிழ் பற்றையும் போலி மதச்சார்பின்மையையும் நெற்றி பொட்டில் அடித்தார் போல் தோலுரித்து காட்டுகிறது. அமைச்சர் மரிய வில்சன் சட்டமன்றம் போன்ற ஜனநாயகத்தின் உயரிய மன்றத்தில் பேசும்போது பின்பற்ற வேண்டிய அடிப்படை நெறிமுறைகளையும் மரபுகளையும் முற்றிலும் மறந்து சக உறுப்பினர்களை நேரடியாக பார்த்து பேசுவதும் கூல் ப்ரோ போன்ற தகுதியற்ற வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதும் அரசியல் முதிர்ச்சியின்மையையே அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது. சபாநாயகரை நோக்கி உரையாற்ற வேண்டும் என்ற அடிப்படை விதியை கூட பின்பற்றாமல் மன்றத்தில் தேவையின்றி உணர்ச்சி வசப்படுவதும் கோபத்தை காட்டுவதும் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு சிறிதும் அழகல்ல. குறிப்பாக தனது பேச்சு குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் போது தான் ஒரு பிறப்பால் கிறிஸ்தவர் என்றும் பைபிளில் தான் அன்பின் மொழியை கற்றுக்கொண்டதாகவும் கூறி தமிழ் மொழி உணர்வை விட மத அடையாளத்திற்கே முன்னுரிமை அளிப்பது போன்ற பிம்பம் உருவாகியுள்ளது. எவ்வளவு தமிழ் படித்தாலும் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது என்ற தொனியில் அமைந்த பேச்சு தமிழ் மொழியையும் அதன் பழமையான மரபையையும் கொச்சைப்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. சிக்கலான கேள்விகள் எழும்போதெல்லாம் தமிழ் உணர்வை பின்னுக்கு தள்ளிவிட்டு சிறுபான்மையின மத அடையாள போர்வையின் பின்னால் ஒளிந்து கொள்ள முயல்வது நேர்மையான அரசியலுக்கு அழகல்ல. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளையும் வளர்ச்சி திட்டங்களையும் விவாதிப்பதை விட்டுவிட்டு வீண் கோபத்தையும் மத உணர்வுகளையும் அரசியலாக்க முற்படுவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள். இத்தனை பரபரப்பான விவாதங்களும் மன்ற மரபுகளை மீறிய பேச்சுகளும் அரங்கேறிய நிலையிலும் கட்சியின் தலைவரான விஜய் இதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது. புதிய அரசியல் பண்பாட்டை கொண்டு வருவோம் என்று முழங்கிய ஒரு இயக்கத்தின் தலைவர் தனது கட்சி உறுப்பினர் எல்லை மீறி உணர்ச்சி வசப்படுவதையும் கூல் ப்ரோ என்று பேசி சலசலப்பை உருவாக்குவதையும் கண்டிக்காமல் மௌனம் காப்பது அவரது தலைமை பண்பின் மீதே பலத்த கேள்விகளை எழுப்புகிறது. அதேபோல அவையின் கண்ணியத்தையும் மரபுகளையும் பாதுகாக்க வேண்டிய உயர் பொறுப்பில் இருக்கும் சபாநாயகர் இதுகுறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காப்பது ஒட்டுமொத்த ஜனநாயக நடைமுறைகளுக்கே முரணாக அமைந்திருக்கிறது.